ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக COP30 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாட் எக்ஸாக்ட்லி தி COP30 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த COP அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ கான்ஃபரன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ். ஓகேவா? யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மீட்டிங்ஸ். இந்த டைம் இது வந்து 30th எடிஷன். ஓகேவா? ஸோ அதான் COP30. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த COP30 வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா UNFCCC தான் என்ன பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ UNFCCC அப்படிங்கிறப்போ இட் இஸ் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா இந்த மீட்டிங்கை பற்றி சொல்லணும்னா இட் இஸ் அ இயர்லி மீட்டிங். ஓகேவா? வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளைமேட் சேஞ்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, குளோபல் வார்மிங், அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் நம்மளோட ஏர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வேஸை பற்றியும் என்ன செய்வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த என்டையர் மீட்டிங் ஓட ஒரு கோல் எய்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரேசிலில் நடக்குது. எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 10th of Novemberலேருந்து 21st of November வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த டைம் இந்த 30th மீட்டிங் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இட் இஸ் பிளேயிங் எ ஹியூஜ் ரோல் இன் அப்சார்பிங் கார்பன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் குளோபல் கிளைமேட் சேஞ்ச் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேவா? சரி, எதனால இந்த COP மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த COP மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனால அப்படின்னா வேர்ல்டு வந்து எப்படி இருக்குது, குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ லைக் வி கேன் சே லைக் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் டு கண்ட்ரோல் குளோபல் வார்மிங் அப்படி தான் சொல்லி ஆகணும். சயின்டிஸ்ட் வந்து என்ன வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா 1.5 degree Celsius வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? 1.5 degree Celsius வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாக நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து கிரியேட் ஆகும், எக்ஸ்ட்ரீம் ஃப்ளட்ஸ் வரும், எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சைக்ளோன்ஸ் அட்டாக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரீஸ் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்களோட கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ஸை வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். இருக்கிற பிளான்ஸை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, அப்டேட் பண்ணி ஆகணும். அண்ட் வி ஷுட் டேக் அ ஸ்ட்ராங்கர் ஆக்ஷன் ஃபார் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த அமேசான் ரீஜியன் இருக்குது இல்லையா? ஸோ அதுவுமே எப்படி இருக்குன்னா டீஃபாரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸோ அமேசான் ரீஜியனுமே எப்படி இருக்குது அப்படின்னா டீஃபாரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டுக்கு கீழே தான் இருக்குது. ஓகேவா? அமேசான் ஃபாரஸ்ட் மூலமாக நிறைய இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அமேசான் ரீஜியனே என்ன ஆகுது, டீஃபாரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் COP மீட்டிங் இந்த டைம் என்ன ஹைலைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் எப்படி அப்படிங்கிறத தான் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் மீட்டிங்கோட அஜெண்டா என்ன, கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ மெயின் திங் என்ன அப்படின்னா கண்ட்ரீஸ் வந்து அவங்களோட NDCs அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேவா NDCs அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து என்ன செய்யணும், அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுறது மூலமாக க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து என்ன செய்யலாம், கம்மி பண்ணலாம். பட் டார்கெட் எப்படி இருக்கணும்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கராக இருக்கணும். சரிங்களா? அந்த டார்கெட் வந்து என்னன்னா அந்த டெம்பரேச்சர் ரைஸ் 1.5 degree Celsius வந்து என்ன செய்யணும், கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதா மெயின் டார்கெட்டாக இருக்குது. பட் அச்சீவபிளா அப்படின்னு சொல்லி கேட்டால் இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த டைம் வந்து அதையே என்ன ஆகுது, டிஃபாரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே போனதுனால ரீஃபாரஸ்ட்ரேஷனை கம்மி பண்ணணும், இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ரிச் கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இயரில் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் அமேசான் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். சரிங்களா? இது மூலமாக அவங்க என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்கன்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபாரெவர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நியூ இனிஷியேட்டிவை வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபாரெவர் ஃபெசிலிட்டி இது மூலமாக ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கண்ட்ரீஸுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ரிவார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்னா அந்த கிளைமேட் சேஞ்சை ஃபைட் பண்ணுறதுக்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஃபார் ஷூர் அவங்களுக்கு என்ன தேவை, காசு தேவை. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் பண்ணுறாங்க.
இதில் வந்து என்னென்ன டாபிக்கெல்லாம் அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யார் அதை பே பண்ண போகிறா, எவ்வளோ பே பண்ண போகிறாங்க, லைக் விச் ரிச்சர் கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட ப்ராமிசஸை மீட் பண்ணிட்டாங்களா, ஓகேவா, அந்த கிளைமேட் ஃபினான்ஸை வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ண போகிறாங்க, லைக் இன்ஸ்டாலிங் ரினியூவபிள் எனர்ஜி, ஃப்ளட் ப்ரொடக்ஷன், ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ், டிசாஸ்டர் ரெக்கவரி, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிளைமேட் ஃபினான்ஸை பற்றி என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் மீட்டிங்கில் பேசுவாங்க. அடுத்து அடாப்டேஷன் அண்ட் ரிசைலன்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணால் மட்டும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ணிட முடியாது. வி ஷுட் ஆல்சோ ப்ரிப்பேர் ஃபார் தி எஃபெக்ட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங் லைக் ஹீட் வேவ்ஸ், சைக்ளோன்ஸ், ஃப்ளட்ஸ், சீ லெவல் ரைஸ், இந்த மாதிரிலாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எப்படி தாக்கு பிடிக்க போகிறோம், அந்த எஃபெக்டை எப்படி நம்ம சரி கட்ட போகிறோம் அப்படிங்கிறதையும் என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ண போகிறாங்கன்றத இந்த மீட்டிங்கில் பேச போகிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா அடாப்டேஷன் அண்டு ரிசைலியன்ஸ், ஓகேவா. ஸோ அடாப்டேஷன் அப்படிங்கிறப்போ இருக்கிற விஷயங்களுக்கு அவங்க எப்படி அடாப்ட் ஆக போகிறாங்க. ஃபார் ஷுர் அதுக்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு என்ன தேவை, ரொம்பவே ஃபண்ட்ஸ் தேவை இதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, சரிங்களா. அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி வர்றப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நியூ டெக்னாலஜிஸ் லைக் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோஃபியூவல், இவிஸ், கார்பன் கேப்சர், எர்லி வார்னிங் சிஸ்டம், இந்த மாதிரியெல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா டெக்னாலஜிஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு பூவரர் கண்ட்ரீஸுக்கு என்ன தேவை, அந்த கிளைமேட் சொல்யூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்போது இதுக்கு வந்து என்ன அப்படின்னா டிரான்சிஷனும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஃபினான்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட் கண்டிப்பான முறையில் இந்த சிஓபி மீட்டிங்கில் ஒரு கான்ட்ரோவர்சிஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலனா ரிச் கண்ட்ரீஸ் வந்து மணி கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணலாம், பட் ஆஃபன் அது என்ன ஆகும், டிலே ஆகும், இல்லை அப்படின்னா சொன்ன ப்ராமிஸை தாண்டி கம்மியாக தான் கொடுப்பாங்க. அப்போ பூவர் கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க, பிகாஸ் தே குடின்ட் ஆக்ட் வித்தவுட் ப்ராப்பர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ இது வந்து ஒன் ஆஃப் த important controversies that will going to happen அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ லைக் டெம்பரேச்சர் டார்கெட் வந்து என்னன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற டார்கெட்டே ரிஸ்கில் தான் இருக்குது. பிகாஸ் வேர்ல்டு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, 2.3 2.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸ்டில் தேர் இஸ் நோ அர்ஜென்ட் ஆக்ஷன் இஸ் டேக்கன். எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸும் எடுக்கலை அப்படின்னா ஃபார் ஷுர் இதை நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் இஸ் அ மேஜர் திங்க் இன் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அண்ட் ஆல்சோ இண்டிஜினஸ் ரைட்ஸ் லைக் அந்த ஃபாரஸ்ட் கம்யூனிட்டிஸ், அமேசான் ட்ரைப்ஸ், அவங்களுக்குலாம் என்ன தேவைப்படுது, ரைட்ஸ், ஸ்ட்ராங்கர் ரைட்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன் தேவைப்படுது. ஸோ ஃபார் ஷுர் அதுலேயும் என்னாகும், எனக்கு சேலஞ்சஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிஓபி மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி வாட் மைட் பி தி அவுட்கம்ஸ் தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அடாப்டேஷன் அண்ட் நேச்சர் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் நிறையா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா பிளான்ஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் எனர்ஜி எக்ஸ்பான்ஷன், ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஒரு கிளியர் ரோட் மேப் வந்து அவங்க கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ குளோபல் கோஆப்ரேஷன் ஆன் கிளைமேட் டெக்னாலஜிஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணலாம், பெட்டர் ரோட் மேப்பை வந்து அவங்க கிரியேட் பண்ணலாம், சரிங்களா. இது எல்லாமே பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ இந்த COP30 அப்படிங்கிறது இந்த கிளைமேட் ஆக்ஷனில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக அந்த டெசிஷன்ஸ் எல்லாமே என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா குளோபல் டெம்பரேச்சர், ஃபாரஸ்ட் சர்வைவல், அண்ட் ஆல்சோ தே வில் சேவ் லைவ்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் பீப்புள், சரிங்களா. அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் ஜென்ரேஷன், இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பார்க்க போகிறாங்க. ஸோ திஸ் மைட் பி தி சான்ஸ் ஃபார் த வேர்ல்ட் டு கம் டுகெதர் அண்ட் ப்ரொடெக்ட் அவர் பிளானட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், இந்த ஒரு வீடியோவை சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ COP30 இஸ் அ மெயின் மீட்டிங், ஓகேவா. ஸோ அவுட்கம் ஆஃப்டர் 21st of November, லெட்ஸ் டிஸ்கஸ் வாட் ஆர் ஆல் தி outcomes அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் these are all the possible topics or controversies that we can face during COP meeting, ஓகேவா. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ பார்க்கலாம், ஜஸ்ட் 3 more days to go. எந்த அளவுக்கு நமக்கு அந்த மீட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், ஆஃப்டர் 21st of November லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன்ஸ் அகைன். பட் COP30 அப்படின்னா என்ன, எதெல்லாம் பண்ண போகிறாங்க, எதுக்காக அந்த மீட்டிங் ரொம்ப டேர்னிங் பாயிண்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS Academy.